இந்த 3 அயல மீனோட ரேட்டு வந்து 100 ருபீஸ். இதை தான் இன்னைக்கு நம்ம குழம்பு வச்சு கன்னியாகுமரி மீன் குழம்பு பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு அயல மீன் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகு, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் இதில் மசாலா வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து இப்படியே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிளகாவெல்லாம் இப்படி பிசைஞ்சு இதுலேயே முருங்கைக்காய், மாங்காய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காய், மாங்காய் இல்லை. ஸோ இப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு குழம்பு பண்ணி எடுக்கலாம். விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். கருவேப்பிலை பறிச்சு லீஃபே இல்லாமல் இருக்கு. குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வத்திடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லாஸ்ட்டாக இறக்கிட வேண்டியதான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், மீன் ஃபஸ்ட்டே போட்டுமே உடஞ்சிருக்குமா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. மீனை பாருங்கள், உடையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.